வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துருக்க டெக் வித் தமிழ். நான் உங்கள் காசிம். இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் உடைய 10 கூலான ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த ட்ரிக் தெரியும்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல் வரும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா, இது ட்ரிக்னு சொல்ல முடியாது, வாட்ஸ்அப்போட அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணிக்கலாம் ஆப்குள்ளேயே போயிட்டு. இல்லைனா நம்ம ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி ஆப் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணுவோம், நம்ம சேட்ஸ் யாரும் நம்ம வாட்ஸ்அப் யாரும் ஓப்பன் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அல்லது நம்ம மொபைல்லேயே சில மொபைல்ஸில் வந்து டிஃபால்ட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் சில மொபைல்ஸில் அது இருக்காது. அதனால் வாட்ஸ்அப்பே அதோட அப்டேட்டில் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஃபீச்சர்ஸை கொண்டு வந்துட்டாங்க. பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் பீட்டா டெஸ்டர் இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 1 மந்த்தில் உங்களுக்கும் வந்துடும். ஸோ இது எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மேலே செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே 3 டாட் பட்டனில் செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அக்கௌண்ட்டில் ப்ரைவசிக்குள்ளே போயிட்டிங்கன்னா கடைசியில் வந்தீங்கன்னா இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணி விட்டுனா இங்கே உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லும். ஸோ நான் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன். ஸோ ஆக்சஸ் ஆகிடுச்சு. இது இமீடியட் ஆஃப்டர் 1 மினிட் இருக்குது. இமீடியட் வச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே வெளியே போய்ட்டு உள்ளே வரும்போது அது கேட்கும். ஆஃப்டர் 1 மினிட் நிறைய சேட் பண்ணுறவங்களுக்கு ஆஃப்டர் 30 மினிட்ஸ்லாம் அப்பப்போ சேட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா அப்பப்போ நீங்கள் உள்ளே வரும்போது ஃபிங்கர் பிரிண்ட் கேட்காது. ஸோ நான் இமீடியட் வச்சு காட்டுறேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இமீடியட் கொடுத்துட்டேன். நான் இப்போ வெளியே போய்ட்டு உள்ளே வரேன். அகைன் உள்ளே வரும்போது எனக்கு வந்து இப்போ வாட்ஸ்அப் லாக்டுன்னு கேட்குது. நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோன்னே எனக்கு உள்ளே போயிடும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் இமேஜ் வைப்பீங்க, டெக்ஸ்ட் எழுதி வைப்பீங்க, இல்லை வீடியோ வைப்பீங்க. ஆடியோ வைக்க முடியும்னு வச்சுருக்கீங்களா? நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம ஆடியோ செட் பண்ணலாம். ஸோ வாங்க பார்ப்போம். ஆடியோ ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு இங்கே வாட்ஸ்அப்பில் போயிட்டு டேப் டு ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டஸை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டஸை இப்போ நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து வீடியோ தான், ஜஸ்ட் எனக்கு ஆடியோ வச்சா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேலே பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஏதாச்சும் கலரை கிளிக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கலரை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக ப்ளூவாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் எழுதி வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை ஏதாவது பொம்மை வைக்கணும்னு நினச்சாலும் சரி, என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடியோ மட்டும்தான் ஓடும், வீடியோ வராது. ஜஸ்ட் இந்த ஒரு இதில் ஃபார்மேட்டில் ஆடியோ மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படியும் நம்ம ஆடியோ ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அடுத்தது மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, அதுவும் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டேட்டஸில் நம்ம ஏதாச்சும் நம்ம போடுற ஸ்டேட்டஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நம்ம மீடியாவில் நம்ம ரொம்ப லாஸ்ட்டில் இருக்கும், அதெல்லாம் உள்ளே போய் நம்ம தேடி அவங்களுக்கு அனுப்ப முடியாது அட்டாச்மெண்ட்டில் போய். ஸோ இப்போ இருக்கிற அப்டேட்டை வச்சு நம்ம ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன். இது ஏதாச்சும் கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய கேலரிக்குள்ளே போய் தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போது வந்துருக்க அப்டேட் என்னன்னா, இந்த 3 டாட் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே காட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேர்னு இருக்கும், இந்த ஷேரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அதை அனுப்பிக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து இன்னொரு அப்டேட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இன்னொரு வாட்ஸ்அப்பில் போய் காட்டுறேன். ஷேரு கீழே ஷேர் டு ஃபேஸ்புக்குன்னு இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஃபேஸ்புக்கும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இல்லை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கேலரியில் போய் தேடாமல் இங்கேருந்து ஷேர் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நாலாவதாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னன்னா, இதுவும் ட்ரிக்ஸ்னு சொல்ல முடியாது, இதுவும் ஒரு வாட்ஸ்அப்போட அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வீடியோ கால் பண்ணியிருப்பீங்க, நான் மோஸ்ட்லி நிறைய பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வீடியோ கால் பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருந்தாங்கன்னா முன்னாடி இருக்க அப்டேட்டில் நம்ம ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்க அப்டேட்டில் நீங்கள் வீடியோ கால் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கலாம், ரிப்ளை பண்ணிக்கலாம், அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லேயே வீடியோ கால் ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 4வது பார்த்த வீடியோ கால் இருக்குது, என்னால் செஞ்சு காட்ட முடியுங்க. ஸ்பீக்கர் 2 ஒரு மொபைலில் இருக்குது. ஸோ அதில் வீடியோ கால் பண்ணி என்னால் செஞ்சு காட்ட முடியல. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்டேட்டில் கண்டிப்பாக வந்திருக்கும். முதல்ல இந்த எல்லா ட்ரிக்ஸும் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வாட்ஸ்அப்பை கண்டிப்பாக ஒரு அப்டேட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 5வது பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டேட்டஸில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இப்போ வைக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு ஃபாண்ட் வைப்பீங்க. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். நம்ம என்ன நீங்கள் லெட்டர் டைப் பண்ணும்போது ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். இமேஜ் வீடியோ போடும்போது கூட அதில் கூட நம்ம ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்மைலியோட கலர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் ரொம்பவே கூலாக இருக்கும். எல்லோரும் இது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறதுல நீங்கள் ஏதாச்சும் வைக்கணும், ஃபோட்டோ வைக்கணும், இல்லை ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ
நான் டெக்ட்விட்னு டைப் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன ஃபாண்ட் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வீடியோவில் ஏதாச்சும் வீடியோ இமேஜ் வைக்கும்போது டெக்ஸ்ட் எழுதும்போது இந்த ஆப்ஷன் கீழே வராது. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் அப்படின்னா இதில் ஏதாச்சும் நான் டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ன எழுதணுமோ அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெறித்தனம்னு எழுதுகிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு கீழே எந்த ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனும் இருக்காது. இப்போ நம்ம எதை கிளிக் பண்ண போகிறோம்னா இந்த கலர் ஆப்ஷன் இருக்குல்ல சைடில். ஸோ இந்த கலர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் மாறும். ஸோ இப்போ எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே லெஃப்ட்டில் ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் மாறிட்டே வரும். செக் பண்ணுங்கள், இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த மாதிரி மாறிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஃபாண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அண்ட் நீங்கள் ஸ்மைலியில் கூட வச்சுக்கலாம். இப்போ ஸ்மைலியில் போய் எமோஜி லிஸ்ட்டில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஒரு எமோஜிஸ் நீங்கள் இங்கே வைக்கிறீங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் இப்படி கலர் வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேட்டஸை டிஃப்ரெண்ட்டாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த 5 ட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் ஹிட் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். 6வது பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா, நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகாமலே அடுத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும். நீங்கள் மெசேஜ் அடுத்தவங்களுக்கு பண்ணிங்கன்னா கூட ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு லாஸ்டின்லாம் ஹைட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. நீங்கள் லாஸ்டின்லாம் நார்மலாக வச்சுருக்கலாம். நீங்கள் முன்னாடி எப்போ போனீங்களோ லாஸ்ட் எப்போ போனீங்களோ அந்த லாஸ்டின் தான் காட்டும். பட் நம்ம அதுக்கப்புறம் போய் அடுத்தவங்களுக்கு மெசேஜும் பண்ணலாம். ஸோ வந்துச்சுன்னா அது ரிப்ளையும் பண்ணலாம். லாஸ்டின் நீங்கள் உள்ளே போனதாக காட்டவே காட்டாது. ஸோ இந்த ட்ரிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோவில் பார்ப்போம். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் வாட்ஸ்அப்னு சொல்லலாம், அல்லது வாட்ஸ்அப்பு நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ மை ஜியோ என்னோடய ஜியோ நம்பர் அது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ மெசேஜ் என்ன அப்படின்னா ஹாய்னு அனுப்புகிறேன். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நான் எந்த வாட்ஸ்அப்னு கேட்குது. பிகாஸ் ஒரு வாட்ஸ்அப் வச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆகிடும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்னொரு வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அதனால் எந்த வாட்ஸ்அப்னு கேட்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மேலே மெசேஜ் வந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் ஆன்லைன் போன மாதிரி காட்டுது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி வேணால் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆன்லைன் போன மாதிரி காட்டல. ஸோ ஆனால் மெசேஜ் சென்ட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் போகாமல் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா அது வந்து டிஃபால்ட்டாக எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலும் இப்போ வந்துருச்சு. இது முன்னாடியே வந்த அப்டேட் தான். ஜஸ்ட் நீங்கள் மேலே இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே ரிப்ளைன்னு கொடுத்துட்டு ஹாய்னு அனுப்புனீங்கன்னா நீங்கள் மெசேஜ் சென்ட் ஆயிரும். ஆன்லைன் போன மாதிரி காட்டாது. ஸோ 7வது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து நார்மலாக எல்லாருமே இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு தமிழ் அல்லது ஹிந்தி உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் யூஸ் பண்ணணும், எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதை நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் யூஐ எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ண லாங்குவேஜுக்கு மாறிடும். ஸோ செட்டிங்ஸ் தான் இருக்குது, வாங்க பார்ப்போம். இங்கே 3 டாட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் சேட்டுன்னு இருக்கும். சேட்ஸில் போயிட்டு ஆப் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இங்கிலீஷ்னு இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் எல்லாமே இருக்குது. நான் ஜஸ்ட் தமிழ்னு கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணினா வாட்ஸ்அப் ஃபுல்லாகவே தமிழில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதுக்கு பின்னாடி பிளாக் போனால் எனக்கு எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது தெரியாது. ஸோ இப்போயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் ஃபுல்லாகவே. 8வது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிருக்கும் போது எல்லோரும் இப்போலாம் முதல்ல ஸ்மைலி அனுப்பிட்டுருக்காங்க, இப்போ எல்லாம் ஸ்டிக்கர்ஸ் அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்டிக்கர்ஸில் உங்கள் ஃபேஸை கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை அனுப்ப முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட கூகுள் கீபோர்டு இருந்துச்சுன்னா போதும். மோஸ்ட்லி எல்லா மொபைல்ஸ்லையும் கீபோர்டு கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே அதை யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதை வச்சு அதிலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம ஃபேஸ் ஸ்டிக்கர் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த கீபோர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் போய்ட்டு இந்த ஜிஃப் பக்கத்தில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பொம்மை மாதிரி போட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் மாதிரி வரும். ஸோ இங்கே லாஸ்ட்டில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரியேட்டுன்னு இருக்குது. ஸோ கிரியேட் கொடுத்துருங்க. கேமரா ஓப்பன் ஆயிரும். ஸோ என்னோடய ஃபேஸை நான் இப்படி வைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப கேவலமாக வச்சுருக்கேன், நீங்கள் நல்லா வைக்கிறதா வச்சுக்கோங்க. இது ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு காட்டும். ஸோ இங்கே கீழே ஷோமின்னு இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய விதமான ஸ்டிக்கர்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தா நானே எனக்கே டவுட்டாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸ்டிக்கர்ஸ்லாம். இந்த ட்ரிக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 9வது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிக் இல்லை, இதுவும் வாட்ஸ்அப்போட ஒரு புது அப்டேட் அப்படி தான் சொல்லணும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம யூடியூப் லிங்க்லாம் அனுப்பினோம்னா நம்ம வந்து ஒரு பிப் மோடில் பார்ப்போம் அப்படி இல்லையா, அந்த ட்ரிக் தான். அது முன்னாடிலேருந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் நீங்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம நீங்கள் அனுப்பின சேட்குள்ளே மட்டும்தான் அது பிப் மோடில் ஓடிட்டுருக்கும், ஜஸ்ட் நார்மல் ஸ்க்ரீனில். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் சேட்டுக்கு வெளியே வந்துக்கலாம், வேறு ஆப்புக்கு வந்துக்கலாம், எங்கே வந்தீங்கனாலும் அந்த பிப் மோட் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வீடியோவில் பாருங்கள். அதை பிப் மோட் பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லிங்க்கை இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கேயே ஓப்பன் ஆகும். இது வந்து முன்னாடியே இருந்துச்சு.
ஸோ இப்போ நம்ம வெளியே போனால் கூட இது ஓப்பன் ஆகிற மாதிரி தான் ஒரு ட்ரிக் நம்ம அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பேக் போகிறேன். ஸோ பேக் போனாலும் எனக்கு வந்து இங்கே தான் வீடியோ ஓடிட்டே இருக்குது. நான் வேறு ஆப்குள்ளே போனாலும் இது ஓடிட்டு தான் இருக்கும். நான் ஜஸ்ட் உள்ளே போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டேன். இங்கேயும் ஓடிட்டு தான் இருக்குது. நான் இன்ஸ்டாகிராம் போய் காட்டுறேன். ஸோ இப்போயும் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எது ட்ரை பண்ணாலுமே இந்த வீடியோ வந்து ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் சூப்பராக இருக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக பார்க்க ஒரு 10வது ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ட்ரிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க நம்பரை ஃபஸ்ட்டு உங்கள் காண்டாக்டில் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம காண்டாக்டில் சேவ் பண்ணாமலே நம்ம அவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும். அதுக்கு நிறைய ஆப்ஸில் இருக்குது, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்ம எந்த ஆப்ஸையும் இப்போ நம்ம செக் பண்ண போகிறதில்ல. நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளேயே இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ட்ரிக்ஸ்ன்னு தான் சொல்லும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணாமல் எப்படி அனுப்ப போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஏதோ உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளேயே போய்க்கோங்க. போயிட்டு WA.MIN போட்டுட்டு WA.MIN போட்டு ஸ்லாஷ் அழுத்திக்கோங்க. ஸோ கண்ட்ரி கோட் போட்டுக்கோங்க 91 அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் எந்த நம்பருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்பிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய சேட்குள்ளே தான் இருக்கேன். ஸோ அதனால் இது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் சேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் அப்படியே மெசேஜ் பண்ணிக்கலாம். நம்பர் சேவ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்புடைய 10 ட்ரிக்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் ஃபேவரட் சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதி பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு முன்னாடியெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் எது தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் எழுதி பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த 10 ட்ரிக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்னு வரும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா கீழே ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாருக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி நாளைக்கு நல்ல வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.